Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 4 Geometry, exercise 4.1 fifth sum. In the adjacent figure, triangle ABC is right angled at C and DE is perpendicular to AB. Prove that triangle ABC is similar to triangle ADE and hence find the lengths of AE and DE. So, என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த பக்கத்தில் ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க, இந்த புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகரில் ஏபிசி என்பதை ஏபிசி இந்த ட்ரையாங்கிளில் சியில் ரைட் ஆங்கிள்டு அதே தான் கொடுத்துருக்காங்க. தென் டிஇ இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏபி, அதாவது இப்போ இது வந்து ஏபி, அதுக்கு பெர்பெண்டிகுலர் என்ன இருக்குது, டிஇயில் இருக்குது, அதாவது இப்படி இருக்குது உங்களுக்கு. ப்ரூவ் தட் ட்ரையாங்கிள் ஏபிசி வந்து இந்த டிஇ ஏதாவது சின்ன ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா ஏபிடிஇ, இந்த ட்ரையாங்கிளுக்கு சிமிலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி சிமிலராக இருந்தால் ஹென்ஸ் ஃபைண்ட் த லென்ஸ் ஆஃப் ஏஇ அண்ட் டிஇ. ஏஇ அண்ட் டிஇக்கு லென்த் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஏஇ இஸ் ஏஇ அண்ட் திஸ் டிஇ, ஏஇயும் டிஇ, இந்த சின்ன வேல்யூவும் இந்த பெரிய வேல்யூவும் கேட்டிருக்காங்க. சி இதில் ஏடியை மட்டும் கொடுத்துருக்காங்க, இதில் இன்னொரு வேல்யூ இல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு நம்ம சிமிலர் ப்ரூவ் பண்ணுவோம். இது ஃபஸ்ட் பார்ட்டு. ஸோ சிமிலர் ப்ரூவ் பண்ணது எப்படி, இந்த ட்ரையாங்கிள் நல்லா பாருங்கள், இது சின்ன ட்ரையாங்கிள், இது பெரிய ட்ரையாங்கிள். இதில் எடுத்துக்கு ஏ அண்ட் ஆங்கிளில் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள் ஃபஸ்ட்டு அது ஏ இருக்குது, இது பெரிய ட்ரையாங்கிளில் பாருங்கள் அதுக்குமே ஏ இருக்குது. அப்போ என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆங்கிள் ஏ இஸ் காமன், ஆங்கிள் ஏ இஸ் காமன். ஸோ இது ஒன்று எனக்கு ஏஏ சிமிலாரிட்டி தெரியும். ஸோ ஏஏ சிமிலாரிட்டி படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வந்து ஏ இஸ் காமன் ஒன்று சொல்லிட்டேன். இன்னும் ஒன்று சொன்னாச்சுன்னா ஏஏ சிமிலாரிட்டி பண்ண மாட்டேன், சிமிலர்னு சொல்லிடலாம். ஸோ இன்னும் ஒன்று என்னென்னா நான் பாருங்கள், தி சி ஆங்கிள் கேஸ் த 90 டிகிரி அண்ட் இ ஆல்சோ கேஸ் 90 டிகிரி. அதாவது இந்த ஏசிபின்னு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா, இந்த ஏசிபி என்ற ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அதில் சி அண்ட் ஆங்கிள் பார்த்தீங்களா, சி அண்ட் ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. இது கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரைட் ஆங்கிள் அட் சி, ரைட் ஆங்கிள் என்னது அட் சியில் எதில் கொடுத்துருக்காங்களோ அது 90 டிகிரின்னு இருக்கும். ரைட் ஆங்கிள் 90 டிகிரி, அதாவது இந்த பாருங்கள் இதுதான் ரைட் ஆங்கிள், இதில் நான் இது ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இஸ்காவ் 90 டிகிரி, பெர்பெண்டிகுலர் ஆங்கிள்னாலும் 90 டிகிரி தான். அப்போ அதுலேயே பாருங்களேன், டிஇ பெர்பெண்டிகுலர் டு ஏவி, அப்போ ஏவிக்கு பெர்பெண்டிகுலர் அதுவும் என்னது தான் 90 டிகிரி தான். இஸ் ஈக்குவல் டு அப்போது இன்னொன்று என்ன சொல்லலாம், ஆங்கிள் டிஇஏ, டிஇ என்னது டிஇஏ, இந்த டியிலேருந்து ஈக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, டியிலேருந்து இஏ, டிஇஏ அப்படி பாருங்கள் இருக்கும், அது ஒரு நடுவில் இ என்ற ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ அப்போது இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலர் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 90 டிகிரி. ஸோ இது ஒரு ஆங்கிள், ஏ இஸ் காமன் ஒன்று, தென் ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் டிஇஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி ஒன்று. ஸோ ரெண்டு கிடச்சிட்டு. ஸோ பை ஏஏ சிமிலாரிட்டி ஆங்கிள் சிமிலாரிட்டி, இதுக்கு பேர் ஏஏ சிமிலாரிட்டி triangle ABC is similar to triangle ADE. ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சு நம்ம சிமிலர் ப்ரூவ் பண்ணிட்டோம். நவ் இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், லென்ஸ் ஆஃப் ஏஇ அண்ட் டிஇ, ஏஇ அண்ட் டிஇ. ஸோ செகண்ட் பார்ட் ஏஇ அண்ட் டிஇ, அதில் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்மளுக்கு பிசிலேருந்து தெரியும், ஏசிலேருந்து தெரியும், அதாவது ஏடி ப்ளஸ் டிசி தட் இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஸோ டோட்டல் லென்த் அதுக்கு ஒரு ஏசி என்னது 5. ஸோ நம்மளுக்கு தேவையானது வந்து ஏடி அண்ட் டிஇ, சாரி ஏஇ அண்டு டிஇ, அதுதான் தேவை, ஏஇ அண்ட் டிஇ. ஸோ இதை நீங்கள் முதல்ல கரஸ்பாண்டிங் ப்ரொபோஷனல் எடுங்க. ஸோ ஏபி பை ஏடி எப்படி எடுக்கணும்னு தெரியும், ஃபஸ்ட்டு 2 பை ஃபஸ்ட்டு 2, லாஸ்ட் 2 பை லாஸ்ட் 2 அண்ட் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் பை ஃபஸ்ட் அண்ட் தேர்ட். ஸோ பிசி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ. இதில் நம்மளுக்கு என்ன தேவை, வாட் யூ வி நீடு, ஏஇ அண்ட் டிஇ, ஏஇ அண்டு டிஇ. ஸோ அப்போ இது ரெண்டு எடுத்துக்கலாம், இதை நம்ம நெகேட் பண்ணிடலாம், இது வேண்டாம். ஸோ பிசி பை டிஇ இஸ் ஈக்குவல் டு ஏபி பை இது. ஸோ ஏஇயும் தேவை, இதுவும் உங்களுக்கு தேவை தான். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேல்யூஸ் தெரியவே தெரியாது. ஸோ பாருங்கள் ஏஇ பை ஏசி. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு தேவை. இதில் உங்களுக்கு என்ன மட்டும் தெரியும், பிசி பை டிஇ, பிசி தெரியும் உங்களுக்கு, வேறு ஏதாவது வேல்யூஸ் தெரியுமான்னு பாருங்கள். டிஇ தெரியாது, ஏஇ தெரியாது, ஏசி தெரியுமான்னு பாருங்கள். ஏஇனா இது தெரியாது, ஏஇ. டிசி வில் நோ, இது ஏசி என்னது டோட்டல் 5. பட் நம்மளுக்கு ஏஇடிஇ ஸ்டில் ஹேவ். ஸோ நம்ம வேறு ஏதாவது மெத்தட் மூலமாட்டு கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாகணும். ஸோ அது எப்படி பாருங்கள், இதில் இப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் இன்னொரு கூட ஈக்குவேட் பண்ணணும். இதில் அவங்களுக்கு நம்மளுக்கு 3 வந்துச்சு, நான் இது நெகட்டிவ் பண்ணதில் ஒரு மொத்தம் 3 வந்துச்சு. ஸோ அதில் நான் இப்போ நெக்லெக்ட் பண்ண காரணம் வந்து நம்ம இது இந்த டிஇ அண்ட் ஏஇ எடுக்கணும், அதை எடுக்கிறதுக்காக நான் காட்டினேன்.
ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தாச்சுன்னா இந்த டியும் தெரியாது ஏயும் தெரியாது. அப்போ ரெண்டுனா நம்மளுக்கு அன்னோன். இதில் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தெரியாதுன்னு காரணத்துக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா திஸ் ஏபி பை ஏடியை நம்ம யூஸ் பண்ண விட போகிறோம் மறுபடியும் எடுத்து. ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நெக்லேட் பண்ணி வரும்னு பார்த்தாச்சுன்னா நம்மளுக்கு அதில் இந்த ரெண்டு வேல்யூ தெரியாதுன்னு காரணமாக நம்ம இந்த வேல்யூஸை எடுத்தாகணும். ஏபி பை ஏடியும் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். ஸோ அதையும் கூட ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் ஆக்சுவலாக பண்ணுவோம். நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ரெண்டு மட்டும் எடுத்து பண்ணுவோம். பட் இதில் நம்மளுக்கு இது ரெண்டு வேல்யூ தெரியாதுன்னு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், திஸ் ஏபி பை ஏடி வந்து நம்ம எடுக்கிறோம் கூடவே. அப்போ அப்படி தான் நம்ம சால்வ் பண்ண முடியுமே வழியாக வேறுபடி சால்வ் பண்ணுவோம். இதுலேயே நம்மளுக்கு ஏபி தெரியாது, ஏடி தெரியாது. ஏடி என்னது, ஏடி 3 யூனோ. அப்போது இதில் பார்க்கும்போது 3 வேல்யூஸ் உங்களுக்கு தெரியாது. பட் இதில் நீங்கள் 3மே ஈக்குவல் தெரியும். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஈக்குவல் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம் ஏதாவது ஒன்று கூட. பட் ஏதாவது ஒன்று நம்மளுக்கு என்ன வேணும், ஒன்று ஃபுல்லாக கண்டிப்பாக வேணும். நம்மளுக்கு இது ஏபியே கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், ஏபி எப்படி கண்டுபிடிக்கணும், இதுதான் ஏபி இந்த லைன். இதில் நம்மளுக்கு டோட்டல் ஏசி தெரியும். ஸோ நீங்கள் இந்த சாப்டருடைய ஒரு லாஸ்ட் கட்டம், அதாவது அரௌண்டு 4.3 4.3 ரேஞ்சில் ஒரு தியரம் படிப்பீங்க, பித்தாகரஸ் தியரம் சொல்லிட்டு ஒரு தியரம் படிப்பீங்க. ஸோ அந்த தியரத்தில் நீங்கள் என்ன படிப்பீங்கன்னா ஃபார் இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். சரி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே உள்ள இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை எடுத்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு எது தெரியாது, ஏபி ஸ்கொயர் தெரியாது. ஸோ நான் ஏபி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். த சம் ஆஃப் த ஹைப்போட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த அதர் சைட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுதான் பித்தாகரஸ் தியரம். இது உங்களுக்கு பின்னாடி இருக்குது, அது ஒரு முக்கியமான தியரம் அது. ஸோ யூஸிங் பித்தாகரஸ் தியரம் நான் அதை எழுதிக்கிறேன். யூஸிங் பித்தாகரஸ் தியரம், யூஸிங் பித்தாகரஸ் தியரம் you will have AB square is equal to AC square plus BC square. இதில் நம்ம தெரிஞ்சது என்னெல்லாம், ஏபி ஸ்கொயர் தெரியாது, பட் ஏசி ஸ்கொயர் தெரியும். ஏசி ஸ்கொயர் என்னது நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஏசி ஸ்கொயர் என்னன்னு வாட் யூ மீன் பை ஏசி ஸ்கொயர், 5 டோட்டலாக 3 இன்ட்டு ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏசி கிடைக்கும். ஸோ தட் இஸ் 5 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. வாட் யூ மீன் பை பிசி, 12 ஸ்கொயர். ஸோ ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது 25 ப்ளஸ் இது 144 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு 44. ஸோ 9 இது ஒரு 6 இது 169 வருது. ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 169. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 169. தட் இஸ் என்னது, ரூட் ஆஃப் 169. ஏபி என்பது என்னது உங்களுக்கு 13 சென்டிமீட்டர். 13 ஏபியோட வேல்யூ 13. அப்போ நம்மளுக்கு பார்த்ததில் இது ஏபி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ அதனால் சப்ஸ்டியூட் பண்ணி பின்னாடி எழுதுகிறேன். 12 by ஏபி இஸ் 12, யா it is 12 by DE is equal to AE. AE by 5 is equal to AB by 3. AB நம்மளுக்கு தெரியுமே, இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 13. இது ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு. அப்போ இதை நம்ம இது கூட ஏதாவது ஒன்று கூட ஈக்குவேட் பண்ணி ஏ அண்ட் டிஏ கண்டுபிடிக்கிறோம். ஸோ நான் இப்போ இதை தூக்கி இதுக்கு கூட ஈக்குவேட் பண்ணுறேன், ஏஇ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஏஇ by 5 is equal to 13 by 3. ஸோ 5 அந்த பக்கம் எடுத்து பண்ணிங்கன்னா 13 into 5 by 3 சொல்லிடும். ஸோ இது வந்து 13 5 இருக்குது 65 by 3. ஸோ ஏபி ஏஇ இஸ் ஈக்குவல் டு, சாரி இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக். இங்கே வந்து நான் வந்து ஏசி பை ஏஇயும் போடணும், நான் ஏஇசி. ஸோ ஏசி பை ஏஇ. அப்போ இது என்ன ஆகும்னா ஏசி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக்கு, ஏசி பை ஏசி தான் வந்து 5 by ஏஇ. ஸோ இங்கே என்ன வரும்னா இது கரெக்டு தான், பட் இந்த இடத்துல மட்டும் மாற்றிக்கோங்க. ஸோ இது என்ன வரும்னா 12 by ஏஇ இஸ் ஈக்குவல் டு ஏசி என்பது உங்களுக்கு தெரியும் 5 by ஏஇ இஸ் ஈக்குவல் டு 13 by 3 தான். இப்போ ஏசி 5 by ஏஇ இஸ் ஈக்குவல் டு 13 by 3. ஸோ 5 அந்த சைடு கொண்டு போனால் அது வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு ரெசிப்ரோக்கலில் போகும்போது டிவிஷனில் போயிடும். ஸோ ஏஇ இஸ் ஈக்குவல் டு என்ன கொண்டு வரேன்னா 3 by 13 into 5 சொல்லி கொண்டு வரேன். அதாவது ஜஸ்ட் ஐ சேஞ்ச் இன்ட்டு ரெசிப்ரோக்கல். என்ன பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் அப்படியே ரெசிப்ரோக்கலில் மாற்றிருக்கேன். ஸோ 5 அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், இன்ட்டு 5ல் வந்துடும். ஸோ அதை தான் நான் நேரத்தை மீன் பண்ணேன். ஸோ 3 5s are 15. ஏ இஸ் ஈக்குவல் டு 3 5s are 15 by 13. தட் இஸ் ஈக்குவல் டு 1.15 சொல்லிட்டு வரும். ஸோ இது என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சும்மா நம்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா நம்பரில் மட்டுமே போட்டுக்கோங்க. ஸோ 1.15. ஸோ அதே போல் இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா டிஇ 12 by டிஇ இஸ் ஈக்குவல் டு 13 by 3. அதே போல் ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சேஞ்ச் இன்ட்டு ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா டிஇ by 12 இஸ் ஈக்குவல் டு
3/3 ரெசிப்ரோக்கல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இது இங்கே, அதே போல் இது இங்கே அப்படி. ஸோ D is equal to 3 into 13, 3/13 into 12. ஸோ 12 அந்த பக்கம் கொண்டு வந்துருக்கேன். 3 12s are 36. ஸோ D is equal to 36/13. ஸோ 36/13 எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா 36 divided by 13 எவ்வளோ வரும் கேட்டிங்கன்னா 2.76 அப்படி சொல்லிட்டு வருது. யூ கேன் ரைட் 2.769 சம்திங் வருது. ஸோ 2.77 போட்டாலே போதுமானது. ஸோ இதுதான் அவங்க ஏஇடி. ஸோ இந்த தப்பு மட்டும் என்ன படிச்சிருங்க. இது வந்து நான் ஜஸ்ட் மாற்றி போட்டது தான். ஸோ அந்த மாதிரி யாரும் மாற்றி போடாதீங்க. ஸோ இது வந்து வேறு ஒன்றும் இல்லை, புரிஞ்சிருக்கும் நீங்கள். ஜஸ்ட் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கள். தென் இதில் வந்து நீங்கள் இந்த நீங்கள் 2 தான் வழக்கமாக ஈக்குவேட் பண்ணுவீங்க. பட் என்ன பிரச்சனைனா உங்களுக்கு 2 ஈக்குவேட் பண்ணி பார்த்தாங்கன்னா 2 வேல்யூ தெரியாது, இது 2 வேல்யூ தெரியாது. அதாவது டிஎன் ஏஇ வேல்யூ உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த ஏபி இதை சேர்த்துக்கிட்டு இதில் நீங்கள் ஏபி தெரியாது. பட் ஏபி கண்டுபிடிக்கிறது பித்தாகரஸ் தியரம் மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சா தென் அதை ஈக்குவேட் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க. அந்த சம் ஓவர். ஸோ அவ்வளோதான், அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.